இப்போ நம்ம போர்ஷன் ட்ராக்கரில் வெர்ஷன் 25.2.6 அப்படிங்கிற வெர்ஷனில் இப்போ நம்ம வந்து எஸ்எம்பி ஆப்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க சில குழந்தைங்களுக்கு. அந்த லிஸ்ட்டில் உள்ள குழந்தைய அது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா டிஹெச்ஆர் வந்து லிஸ்ட்டில் அந்த குழந்தைங்க வராது. அதாவது உங்கள் அங்கன்வாடி சென்டருக்கு வர குழந்தைய நீங்கள் வந்து எஸ்எம்டி ஆப்ட் அவுட்டில் போயிட்டு எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து டிஹெச்ஆர் லிஸ்ட்டில் வராது. அதை எப்படி திருப்பி டிஹெச்ஆர் லிஸ்ட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இதை லாகின் பண்ணிக்கிறேன் 3 to 6 கேட்டகரியில். இப்போ இந்த அகிலன் அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நேராக இருக்கிற 3 புள்ளியை தொடுங்க. ஸோ இந்த டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் அப்படிங்கிற ஆப்ஷனை தொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த பெனிஃபிஷரி வில்லிங் டு டேக் டிஹெச்ஆர் ஆர் ஹெச்சிஎம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது வந்து எஸ்ன்னு இருக்கணும் டிஃபால்ட்டாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டிஹெச்ஆர் லிஸ்ட்லேயோ டிஹெச்ஆர்லேயோ அந்த ஹெச்சிஎம்லேயோ அந்த குழந்தை காட்டும். இப்போ இதில் வந்து நோன்னு இருக்குது. அதனால் இந்த அகிலன்கிற குழந்தை டிஹெச்ஆர் அல்லது இது வந்து 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தை அப்படிங்கிறதுனால இது ஹெச்சிஎம் லிஸ்ட்டில் வரும். ஸோ ஹெச்சிஎம் லிஸ்ட்டில் இது காட்டாது. இதை காட்ட வைக்கணுன்னா கீழே வந்து சென்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலரில். இதை தொடணும். இதை தொட்டால் டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் ஆப்ஷன் சேஞ்சு ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வருது பாருங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் சென்ட் அப்படின்னு இங்கே ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ இதை நீங்கள் டைரெக்டாக மாற்ற முடியாது. சூப்பர்வைசர் ஆப்பில் போய்ட்டு சூப்பர்வைசர் மேடம் தான் இதை வந்து அப்ரூவ் கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் வந்து சூப்பர்வைசர் ஆப்புக்கு போயிடும். அவங்க வந்து அவங்களோட லாகின் ஐடியில் போய்ட்டு அவங்க செக்டார் லாகின் ஐடியில் போய்ட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் மேடம் வந்து இந்த உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களோட போர்ஷன் ட்ராக்கர் ஆப்பில் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் அப்ரூவ்டு அப்படிங்கிற க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அடுத்த நாள் இந்த அப்ரூவ் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வந்து டிஹெச்ஆர் லிஸ்ட்லேயோ அல்லது ஹெச்சிஎம் லிஸ்ட்லேயோ அந்த ஏஜ் வைஸ் எந்த லிஸ்ட்டுக்கு அது போகணுமோ அந்த லிஸ்ட்டில் அந்த குழந்தை டிஸ்பிளே ஆகிரும். நீங்கள் டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் கொடுக்கலாம். நன்றி.